அவனே ஒரு பைத்தியம். அவங்கிட்ட எதுக்கு வாயை வளர்த்துட்டு இருக்க? இன்னைக்கு நம்மளுக்கு எவ்வளவு வேலை இருக்குது. நம்ம பங்குக்கு புதுசா வர சாமியாரை வரவேற்க தேவையில்லையா? ஆமா என் குடுமி சும்மா இல்ல. இப்ப நல்லா புரியுதா இவங்க ஏன் இந்த ஆர்ப்பாட்டங்க? பெரிய மாடை, பெரிய ஐஸ், சின்ன மாடை, சின்ன ஐஸ். இந்த சாமியார் இவனுக்கிட்ட மாட்டிக்கிட்டு என்ன பாடுபட போறாங்க தெரியல. ஐயோ ஐயோ சாமி. எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டில? எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டில? என் நாட்டில, இந்த நாட்டில. பாரு வந்துட்டாங்க, பாரு வந்துட்டாங்க. ரொம்ப வேர்த்து போயிட்டு இருக்க பாரு. சொல்லுங்க. நீங்க ஒரு 7-8 பங்குல ரொம்ப திறமையாகவும் சிறப்பாகவும் ஆன்மீக பணி செஞ்சீங்கன்னா கேள்விப்பட்டேன் பாரு. எத்தனை பங்குப்பா? 7-8 பங்கு பாரு. ஏப்பா, நான் இது வரைக்கும் 2 பங்குல தான் பண்ணி செஞ்சிருக்கேன். நீங்க 7-8 பங்குன்னு சொல்றீங்களே? இல்லையே. நல்ல பாடுவீங்களா? சீடியா? ஏமா, நானே சுமாரா தான் பாடுவேன் இந்த தொண்டையை வச்சுன்னு. நான் போய் கேசட்லாம் இல்லையேம்மா. சாமி, இவங்க யாருக்குமே உங்களை பத்தி ஒண்ணுமே தெரியாது. நம்ம ஃபாதரு வேலூர் மறை மாவட்டத்தின் அடுத்த பிஷப், இவர் பேர் தான் அடிபட்டுருக்குது. பாத்துங்க நல்லா. ஏப்பா, நானு ஆடினேஷன் வாங்கியே 3 வருஷம் தான் ஆகுது. அதுக்குள்ள பிஷப் உங்களுக்கே ஓவரா தெரியப்பா. இதெல்லாம் என்னப்பா இதெல்லாம்? வேகாத வெயில கோட்டை போட்டுக்கிறான். அந்த புலி ஆகாச தாண்டாதடா பூமி சாமி. தவற சமேரி நீ தான் காப்பாத்துறோம் இவனுக்கு கிட்டந்து. ஆமா, நானும் பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப ஓவரா பேசுறாரு. யார் அவன்? இவன் பேர் சூச. இவன் ஒரு பைத்தியம். நம்ம பங்குல ஒரு 40 வருஷமா இப்படிதான் சுத்திக்கின்னு தெரிஞ்சுக்கின்னு புலம்பிக்கின்னு பேசி நிற்பான். இவன் பேச்செல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க பாரு. சாமி, இந்த மாதிரி எல்லா பங்குலையும் ஒரு பைத்தியம் இருக்கு சாமி. சரிப்பா, இருக்கட்டும். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிறது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. God bless you. எல்லாரும் போயிட்டு வாங்க. வர சாமி. நான் போய் என்னுடைய பணியை தொடங்குறேன். தோத்திரம் பாதர். ஸ்தோத்திரம்பா. சொல்லுங்கப்பா. என்ன ஞாபகம் இருக்கா? உங்க வரவேற்புல என்னுடைய மாலை தான் பெரிய மாலை பாதர். சரி சரி சரி. ஆமா, என்ன விஷயமா வந்தீங்க? பாதர், என் பேர் பரிசுத்தம். நான் ஒரு முழு நேர அரசியல்வாதி பாதர். இந்த தொகுதியில நம்ம தேர்தலில் நான் நிக்கிறேன் பாதர். அதனால உங்ககிட்ட ஒரு சின்ன உதவி ஆகணும் பாதர். நான் மதகுரு, நீங்களும் அரசியல்வாதி. என்னால என்ன உதவி செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க நீங்க? என்ன ஃபாதர் இப்படி சொல்லிட்டீங்க? இதுக்கு முன்னாடி இருந்த ஃபாதர் எல்லாம் எவ்வளோ உதவி பண்ணாங்க. நீங்க என்னன்னா இப்படி சொல்றீங்க? என்ன பகிச்சுக்கிட்டீங்க. இந்த பங்குல உங்களால பீஸ்ஃபுல்லா இருக்க முடியாது ஃபாதர். போன ஆட்சியில நீங்க நல்லது செஞ்சீங்கன்னா மக்களே உங்களுக்கு ஓட்டு போட போறாங்க.
புரியுதுங்களா? பாருங்க பரிசுத்தம், நாங்கெல்லாம் மத குருக்கள். நாங்கள் வந்து உங்களுடைய கட்சி கொள்கைகள் பற்றியும் உங்களை பற்றியும் வரதுக்கு இங்கே வரவே இல்லை. திருவிழியத்தை பற்றியும் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் போதிக்கிறதுக்கு தான் வந்தோம். புரியுதா? இனிமேட்டு கட்சி சம்பந்தமா என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. புரியுதா? ஃபாதர், என்னை பகிச்சுக்கிட்டீங்க, உங்களால் இந்த பங்குல பீஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ண முடியாது ஃபாதர். பாருங்க, எனக்கு யாரோட தயவும் தேவையில்லை. எனக்கு என்ன சொல்லணும்னு ஆண்டவர் சொல்லுவார், நீங்க சொல்லக்கூடாது. சரியா? காட் பிளஸ் யூ. போயிட்டு வாங்க, குடும்பத்தை நல்லா பார்த்துக்கோங்க. ஃபாதர், என்னை பகிச்சுக்கிட்டீங்க, இதனுடைய விளைவை நீங்க சந்திப்பீங்க ஃபாதர். லா 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 லா. நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை. பைத்தியா, சொல்லும் யார பைத்தியன்ற அரசியல்ன்ற பேர்ல எல்லாரையும் பைத்தியமாக்கி உட்கார வச்சுருக்கிறா. நான் பைத்தியமா? நீ தானா பைத்தியம்? ஏய், என்ன திமிரா? உன்னை தூக்கி மாட்டிடுவேன். ரிசல்ட் வரட்டும்ல, இந்த மக்கள் எல்லாம் உன்ன எங்க தூக்கி மாட்டாங்கன்னு பைத்தியம் ஓ. அட போயா போயா உலகம் பெருசு, நீ ஓடி போடி டப்பா டப்பா டப்பா. அட சரி, நான் பண்ணி தூங்கலாம். குட் மார்னிங் ஃபாதர். குட் மார்னிங்மா. கன்செஷன். என்ன ஃபாதர், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? உங்ககிட்ட ஒரு சின்ன ஹெல்ப் கேட்கலான்னு வந்தேன் ஃபாதர். இவங்க 2 பேரும் என் பிள்ளைங்க தான். நம்ம சர்ச் ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க. இவங்களோட ஃபீஸ்ல கொஞ்சம் கன்செஷன் கொடுத்தீங்கன்னா என் ஃபேமிலிக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு என்ன, கொடுத்துடலாமே. சரி, நீங்க என்ன பண்றீங்க? உங்க வீட்டுக்காரர் என்ன பண்றாரு? உங்களுக்கு சொந்த வீடு சொத்து எதனா இருக்கா? அட ஆமா ஃபாதர், நீங்க புதுசா வந்தவர்ல, அதுதான் உங்களுக்கு என் ஃபேமிலியை பத்தி தெரியல. என் ஹஸ்பண்ட் ரயில்வேல ஃபோர்மேனா இருக்காரு. நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சரா இருக்கேன். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 50 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி தடபுடலா பெரிய வீடு கட்டி கிரகப்பிரவேசம் எல்லாம் பண்ணேன். ஒரு 500 பேருக்கு பிரியாணி எல்லாம் போட்டேன்னா பாருங்களேன். இவங்க எல்லாம் வந்திருந்தாங்க, கேட்டு பாருங்க. ஆமா சாமி, இந்த அக்கா எனக்கு கூட ஷர்ட் வச்சு சாமி. சரி, உங்க வீட்டுக்காரு ரயில்வே ஸ்டேட் கவர்மெண்ட், நீங்க கவர்மெண்ட் டீச்சர் ஸ்டேட் கவர்மெண்ட். உங்க 2 பேரோட சம்பளமும் ஒரு 40,000 இருந்து 50,000 வரையும் வாங்குவீங்களா? அட என்ன ஃபாதர், இந்த 7th பே கமிஷன்ல எங்க 2 பேரோட சேலரி லட்சத்தை தாண்டும். எவ்வளோமா? 1 லட்சம் ஃபாதர். 1 லட்சம். 1 லட்சம். 1 லட்சம். 1 லட்சம் வாங்குற நீங்க ஃபீஸ்ல கன்செஷன் கேக்குறீங்க. கன்செஷன்றது சர்ச்சில் இருக்காங்க தெரியுமா, ஏழை பெற்றோர்கள், அவங்களுக்கு சர்ச்சில் இருந்து பண்ற ஒரு சின்ன ஹெல்ப் தான். ஆக்சுவலா நீங்கெல்லாம் வசதி படைச்சவங்க, நீங்க தான் ஒரு குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணுமே தவிர நீங்களே கன்செஷன் கேட்டா எப்படிமா? என்ன ஃபாதர் இப்படி சொல்லிட்டீங்க? இதுக்கு முன்னாடி இருந்த ஃபாதர் எல்லாம் கடந்த 8 வருஷமா என் பிள்ளைங்களுக்கு கன்செஷன் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நீங்க என்னமோ புதுசா ரூல் சொல்லிட்டு பிச்சைக்காரி. என் ஃபேமிலியே பரம்பரையா கன்செஷன் வாங்கி தான் படிக்கிறோம். அப்புறம் நான் கிறிஸ்டியனா இருந்து எனக்கு என்ன பிரயோஜனம்? பாருங்கம்மா, கன்செஷனுக்கும் கிறிஸ்டியனுக்கும் எந்த கனெக்ஷனும் இல்லை. கன்செஷன்றது ஏழை பெற்றோர்களோட பிள்ளைகளுக்கு மட்டும்தான் சர்ச்சில் இருந்து கொடுக்கும். புரியுதுங்களா? உங்க குழந்தைகளை நல்லா படிக்க வைங்க. காட் பிளஸ் யூ. நல்லா இருங்க.
என்ன இந்த ஃபாதர் இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு? என்னமோ இவர் வீட்டு சொத்தை கொடுக்குற மாதிரி. ஆனா இந்த ஃபாதருக்கு சரியான பாடம் கத்து கொடுக்கணும். பழனிருக்கு மனிதரிடம் குணம் இருப்பதில்லை, குணமிருக்கு மனிதரிடம் பணம் இருப்பதில்லை. ஏசு சார், என்ன நக்கலா? என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? உன்னை பார்த்தா நல்லா இருக்கப்பட்டவளா தெரியுது. ஆனா மேல மேல துட்டு சேர்க்கணும் ஆசைப்படுறப்ப ஆசையா தருது. எனக்கு ஒரு நேரம் வரும், அப்போ உன்னை பாத்துக்கிறேன். நேரம் நல்லா இல்ல உனக்கு, நேரம் நல்லா இல்ல, நேரம் நல்லா இல்ல உனக்கு, நேரம் நல்லா இல்ல. ஆஹா ஆஹா ஏய் பிள்ளைங்களா, வாங்க போலாம். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நீ பேச நினைப்பதெல்லாம் நான் பேச வேண்டும், மாதாவே பேசும். டெய்லி சாயங்காலம் 8 மணி ஆனா நேரா லைட்டா போட்டு டைட்டா உங்ககிட்ட வரேன். ஆனா நீ ஒரு வாட்டி கூட என்கிட்ட பேசல. இன்னைக்கு நீ பேசுற, பேசியே ஆகணும். உனக்கு எவ்வளவு பண்ணிருக்கேன் நானு. என்ன பண்ணேன்னு கேக்குறியா? வருஷத்துல 40 நாள் காவி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நேரா வேளாங்கண்ணிக்கு வருவேன். நடந்தே வருவேன். வந்து மொட்டைய போட்டு திரும்பி பார்த்தா ஒரு போர்டு. என்னடா எழுதுக்குன்னு பார்த்தா, பாண்டிச்சேரி உன்னை அன்புடன் வரவேற்கும். உனக்கே தெரியும் நான் அன்பு தானே வழங்குறேன். அவனை நான் ஏமாத்தலாமா? போய் கட்டிங்க போட்டு அவனையும் சந்தோஷப்பட்டு என்னையும் சந்தோஷப்பட்டு என் வாழ்க்கை எங்க போகுதுன்னே தெரியல. பேசு மாதாவே பேசு. இத்திச்சம் நேரம் உன்னை பார்க்க வந்து பேசியிருக்கேன். நம்ம 2 பேர் மட்டும் நின்று பேசும். உனக்கு ஒருத்தரால் சேர் போடணும் சொல்லிட்டு நிறைய இருக்குமா? பாத்தியா எல்லாம் செல்ஃபிஷ் மாதாவே, செல்ஃபிஷ். சார் அவனும் பார்க்குறான், தனியா நிக்கிறான், தானா பேசுறான். யார் அவன்? சாமி, அவன் ஒரு டிஃபரெண்டான கேரக்டர் சாமி. தெரியுது தெரியுது. அவன் பேர் என்ன தெரியுமா சாமி? புத்தமன். டெய்லி வருவான் சாமி, நல்லா அடிப்பான் சாமியோட மாதவன். நீ என்ன பார்க்கணும் தெரியல சாமி, ஆனா ரொம்ப நல்லவன் சாமி. அப்படியா? சரி சரி. சரி சரி. ஏம்பா இங்க வாயா. உனதான்பா, இங்க வா. மாதாவே நீ என்ன கூப்பிட்ட? சத்தியமா நீ தான் என்ன கூப்பிட்டியா? 20 நிமிஷம் கிள்ளி பாத்தீங்கன்னா மாதாவே நீ பேசிட்ட. ஐயோ இந்த நேரம் பார்த்து எவனுமே இல்லையே. இதை சொல்லி ஆகணும், அது முன்னாடி செலிப்ரேட் பண்ணி ஆகணும். டைம் வேற 10 மணி ஆகும், 5 நிமிஷம் தான் இருக்குது. சரக்கும் கம்மியா தான் இருக்கு. 5 நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் போயிட்டு வரேன். நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். ஏம்பா ஏம்பா இங்க வாப்பா. நான் தான்ப்பா கூப்பிட்டேன், மாதா கூப்பிடல உன்ன. நீங்க தான் கூப்பிட்டீங்களா? ஆமா ஆமா. சொல்லுங்க ஃபாதர். ஆமா, தனியா நின்று பேசிட்டு யார் நீ? ஃபாதர் ஸ்டீஃபன். ஸ்டீஃபன் ஃபாதர்? ஸ்டீஃபனோட ஃபாதர்னு சொல்லுவாங்க. சரி, எங்க ஸ்கூல்ல படிக்கிறானே அந்த ஸ்டீஃபனோட ஃபாதரா நீ? எஸ் ஃபாதர். சரி, லாஸ்ட் வீக் பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் வச்சிருந்தமே, நீ வரவே இல்லையே. ஸ்கூல்ல என் பையன் படிக்கிறானா இல்ல நான் படிக்கிறானா ஃபாதர்? நான் ஸ்கூலுக்கு போகும்போதே போக மாட்டேன். இதுல என் பையன் வருது, நான் எது ஃபாதர் வரணும்? உன்னையே சொல்றான். சரி, அது போட்டோம். உன் பையன் எக்ஸாம்லாம் சரியாவே பண்ணல தெரியுமா உனக்கு? தமிழ் 2, இங்கிலீஷ்ல 4, மேத்ஸ் வெறும் 6, சயின்ஸ் 8, சோசியல் சயின்ஸ் 10. Stop it, father, stop it. தமிழ் இங்கிலீஷ் அவனுக்கு மார்க்லாம் எனக்கு வேணாம். என் பையன் என்ன மார்க் எடுத்தான் ஃபாதர்? ஓ, இதெல்லாம் உன் பையனோட சப்ஜெக்ட்ல.
அதை கூட விடு. எக்ஸாம் வச்சோம். அவன் சிம்பிள் மேட்ச் தான் கேட்டேன். 2 2 4 4 4 சொல்லுங்கப்பா. 4 4 8 8 11 11 எவ்வளவு கேக்குறோம்? பையனுக்கு தெரியல. இதுக்கு என்ன சொல்ற? ஃபாதர் ரொம்ப போங்கா இருக்க ஃபாதர். சின்ன சின்ன கணங்களா நீங்க வச்சுப்பீங்களா? அவ்வளோ பெரிய கணக்கு சின்ன பையன் எப்படி ஃபாதர் சொல்லுவான்? சரி அதை விடு. எக்ஸாம்ல fill in the blanks கோடிட்ட இடங்களை நிரப்புகன்னு கொடுத்திருந்தோம். அதான் நிரப்பு தெரியல உன் பையனுக்கு. இதுக்கு என்ன சொல்ற? கொஸ்டின் பேப்பர் யார் போய் தயாரிச்சது? எங்க டீச்சர் தான் தயாரிச்சாங்க. கொஸ்டின் பேப்பர் அவங்க தயாரிப்பானா? என் புள்ள வந்து நிரப்பணுமா? என் புள்ள வீட்டுல குடத்துல தண்ணியே நிரப்ப மாட்டான். இதெல்லாம் எப்படி போல நிரப்புவான்? இதே நிரப்பாது. அட போயா, உனக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள 4 வாட்டி உன் பையனுக்கு கிளாஸ் எடுத்துட்டு போயிடலாம். சரி எனக்கு பிடிக்காத நல்லா இரு போ. எக்ஸ்கியூஸ் மீ ஃபாதர், சொல்லு உத்தமா. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? இப்பதானே பண்ணிடலாம் சொல்லு. 10 வருஷம் ஃபாதர் இங்க ஒருத்தருக்குமே தெரியல. உங்களுக்காக தெரியும்னு நினைக்கிறேன். சொல்ல முடியுமா? சரி கேளு சொல்றேன். இங்க நான் டெய்லி சாயங்காலம் வரேன்னா மாதா கிட்ட பேசுறேன்னா இவனுங்கெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் ஆகலாம். அதனால நீங்க மாதா நம்பர் கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, வீட்டுல இருந்தே பேசிப்பேன். யார் நம்பரு? மாதா நம்பர். ஆண்டவரே, இந்த குடிகாரர்கிட்ட பேசிய நேரத்துல வீணடிச்சுட்டேன். போயா. பாத ஏசு நம்பர்னால பரவாயில்ல பாரு. ஐயோ பாரு, ஐயோ காதுங்க தெரியலையே. நான் யாரை போய் கேட்பேன்? ஹலோ, உங்களுக்கே தெரியுமா? ஆண்டி உங்களுக்கே தெரியுமா? ஃபாதர் உங்களுக்கே தெரியுமா? ஐயோ மாதாவே உங்களுக்கே தெரியுமா? நான் யார்கிட்ட போய் கேட்பேன்? டேய் டேய் ஒட்டா குடியார பலகன வரே. சொல்லு சூசா, என்னடா நீங்க மாதா நம்பர் கேட்டா ஒருத்தருக்கே தெரியல. அவங்க நம்பர் அவங்களுக்கு தெரியாதா? ஃபோன் பண்ணாதான் தெரியும் உங்களுக்கு. 40 வருஷமா இங்க உட்காந்துக்கிறேன்டா. சர்ச்சில் கிட்ட அத்தனை சாமி நம்பர் எனக்கு தெரியும். நீ என்ன கேட்டிருக்கணும். அப்ப உனக்கு தெரியுமா? சில பல அறிவாளிகள் வீடுகள் தீர்த்து வைக்க முடியாத என் சந்தேகத்தை தீர்க்க வந்த என் குலத்திலகமே, உன் பெயர் வாழ்க, உன் பெயர் ஊர் முழுவதும் பரவட்டும். மாநாட்சி சபையை வருகிறா 2 0 2 0 இரு பூசை பூசை இல்லடா சூசோடா. பூசை சூசை வாழ தோசை. சொல்லு சொல்லு பாத்துக்கோ. ஏன்டா அடிக்கிறியா? வருகிறா 2 0 2 0 வருகிறா. ஹலோ மாதாவே, விஷயம் தெரியுமா? உன் பையன் அடிச்சு மாட்டானுங்க. சீக்கிரம் ஓடியா ஓடியா, அங்கதான் போயிட்டு இருக்கிறேன். வா 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 வா. கேட்டுக்காரனுக்கு வாக்காவல என்ன சொல்ல
ஹலோ சி செவ்வாய்க்கிழமை பண்ணிட்டு வந்து வர ஃபாதருக்கு எல்லாம் சண்டை போறதே நம்ம பெரிய வேலையா போச்சு. இதான் நல்ல சந்தர்ப்பம், இந்த சாமியாரை கவுத்துடணும். நான் சொன்னேன். கவுத்துற சாமி. சொல்லுங்க, நீங்க யாரு? என்ன சாமி, என்ன பார்த்து யாருன்னு கேக்குறீங்க? என்ன பார்த்து யாருன்னு கேட்ட முதல் பங்கு சாமியார் நீங்க தான். சாமி, பழைய ஃபைல்லாம் பார்க்கணும் சாமி. சாமியாருங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது, டிரான்ஸ்ஃபர் ஆகி போகும்போது ஒரு பத்தி எழுதுவாங்க. அந்த தில்லாலங்கடியை பத்தி எழுதுவாங்க, இந்த தில்லாலங்கடி பத்தி எழுதுவாங்க, இந்த தில்லாலங்கடியை பத்தி எழுதுவாங்க. யார் யார் என்ன பண்ணாங்கன்ட்டு எழுதுவாங்க ஃபாதர். அதுல கூட என் பேர் தான் பெருமையா எழுதுவாங்க, எழுதியா இருப்பாங்க. ஆனா என்ன பத்தி நானே பெருமையா சொன்னா அது நல்லா இருக்காது ஃபாதர். இருந்தாலும் நீங்க கேட்டுட்டீங்க, நான் சொல்றேன் ஃபாதர். சாமி, இந்த அரக்கோணம் பங்குல நான் தான் பரம்பரை கிறிஸ்துவம். இந்த பங்குக்காக எவ்வளோ கஷ்டப்படுறோம் சாமி. எங்க தாத்தா பங்கு பெற உறுப்பினர், எங்க அப்பா பங்கு பெற உறுப்பினர், எங்க அத்தா பங்கு பெற உறுப்பினர், எங்க சித்தப்பா, எங்க அக்கா, இப்ப நான், இப்படி இந்த பங்குக்காக பங்கு பெற உறுப்பினரா வேலை செஞ்சு டயர்டாயிட்டோம் ஃபாதர். எங்களுடைய சேவையை பாராட்டி எனக்கு வேலூர்ல ஒரு பதவி கொடுத்துருக்காங்க ஃபாதர். இந்த பக்த சபையில எல்லாம் வந்து என்னுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்குது ஃபாதர். நான் சைன் போட்டா தான் ஃபாதருக்கு வந்து எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும்னா பார்த்துக்குங்களேன். பரவாயில்லையே, ஃபேமிலியே சர்ச்சுக்கு நிறைய உதவி பண்ணிருக்கீங்க போல இருக்கு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ எதுக்கு வந்திருக்கீங்க? சாமி, எல்லாம் உங்க நன்மைக்காக தான் சாமி. அதாவது சாமி, உங்களுக்கு தான் சின்ன வயசு, உங்களுக்கு எவ்வளோ ஃபியூச்சர் இருக்கு. அதனால ஒரு சில அட்வைஸ் பண்ணலான்னு வந்த சாமி. சாமி, எங்க ஜனங்கள்லாம் ரொம்ப கௌரவமானவங்க. கோயில் உள்ள சில்வர் போட்டே போவாங்க. நீங்க கண்டுக்க கூடாது. ஷூ போட்டு கூட போவாங்க, கண்டுக்க கூடாது. சாமியார் பூசை வைக்கும் போது செல்போன்ல பேசுவாங்க, ஏன் பேச்சுன்னு கூட இருப்பாங்க, வீட்டு கதை அந்த கதைலாம். ஆனா அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது சாமி. எங்க பங்கு மக்கள் கோயிலுக்கெல்லாம் வரமாட்டாங்க, அன்பிய மீட்டிங்லாம் வரமாட்டாங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் நீங்க அன்பிய கார்டை கொடுக்கணும். கட்சி காலத்துல கவரை யூஸ் ஆகாது. இன்னும் நிறைய இருக்கு உங்களுக்கு சொல்லணும்னு போனாக்கா சொல்லினே போலாம். அதே போல பூசியில வந்து இவ்வளவுதான் பிரசங்கம் வைக்கணும், அவ்வளவுதான் பிரசங்கம் வைக்கணும்னு நாங்க என்ன சொல்றோமோ அதன் பிறகுதான் நீங்க நடக்கணும். புரியுதா? இந்த மாதிரிலாம் நாங்க சொல்றதை கேட்டீங்கன்னா ஃபியூச்சர் நல்லா இருக்கும். நீங்க எனக்கு சர்ச்சு சம்பந்தமா உதவி செய்ய வருவீங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஒவ்வொருத்தரும் பண்றீங்களே. பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தது இவன் நல்லவன் இவன் கெட்டவன் அப்படின்னு பிரிச்சு பார்க்கறதுக்கு இல்லை. அவர் வழி வந்த எங்களுக்கும் பங்குல இருக்க எல்லாமே சமந்தான். இவன் ஏழை, இவன் கெட்டவன், இவன் நல்லவன், இவன் பணக்காரன்னு யாரையும் பிரிச்சு பார்க்க மாட்டான். புரியுதா? தேவையில்லாம உங்களோட தனிப்பட்ட வழி வாங்க குணத்தையும் பகைமை உணர்வையும் எங்க மீது திணிக்காதீங்க. புரியுதா? நல்லா இருங்க. God bless you. சந்தோஷமா போயிட்டு வாங்க. சாமி, இந்த சாமியார் நம்ம வழிக்கு வரமாட்டாரு பொழுது. இதெல்லாம் சரியில்லை பொழுது. ஒரு மீட்டிங் போட்டு இவருக்கு எதனா வழி பண்ணோம், அப்போதான் இவர் அடங்குவார். என்னடா பழைய பஞ்சாங்க உள்ள ஒண்ணு வேகல போகுதா? இன்னும் கட்டம் கொட்டாங்க தாண்டா கொட்டா. நான் சாயந்தரம் எல்லாம் கைடா போட்டுக்கினேன். ஏன் மாட்டேங்குதா? வேற ஏன் கையா வர? ஒன்னும் நடக்கலையா? ஏய் பைத்தியக்காரா, வந்து பார்த்தேன். அஜாடா
உங்களெல்லாம் இங்க ஏன் ஒண்ணா கூட்டிக்கிறேன் தெரியுமா? சொன்னா தானே தெரியும். நம்மலாம் இந்த பங்குல பல வருஷமா உழைச்சுக்கிறோம், பங்குக்கு முதுகெலும்பா இருக்கிறோம். ஆனா இப்ப வந்து பாரு என்னன்னா, நம்மளுக்கு என்ன வித ஒரு முக்கியத்துவமும் கொடுக்கறது இல்ல, நம்ம பேச்சு கேட்கறதும் இல்ல, நம்ம கிட்ட ஒரு ஆலோசனை கேட்கறதும் இல்ல. இவர் என்னடானா எப்ப பாரு நீதி, நியாயம், நேர்மை, விவிலியம், மாதா, இயேசுவே பேசியிருக்கிறார். இவரை இப்படியே பேச விட்டுதான் வச்சுக்கோ, இந்த பங்குல ஒருத்தரை கூட நம்ம மதிக்க மாட்டாங்க, நம்மளை மதிக்கிறதுக்கு ஆள் இருக்காது. பேசாம இந்த ஃபாதரை பத்தி இல்லாதது கொள்ளாததெல்லாம் சொல்லி அவர் பேரை கெடுத்து விட்டுறாங்க. அவர் நம்ம வழிக்கு வருவார். கரெக்ட். பேரை கெடுக்குதாமா பெரிய விஷயம். ஒருத்தரை நல்லவங்கன்னு சொல்றது தான் ரொம்ப கஷ்டம். கெட்டவன் சொல்றது சும்மா ஊதி விட்டா சும்மா காட்டு தீ போல பரவிடுமா. கவலையே படாத. அந்த ஃபாதரு என்ன பண்ணாரு தெரியுமா? இதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டா? இப்ப நான் சொல்றேன் பாருங்க, இந்த ஃபாதரு நிறுத்துங்க. இந்த மக்கள் எல்லாம் கேட்கணும்னு இந்த ஃபாதரை பத்தி குற்றச்சாட்டம் குரலியா சொல்லலான்னு பார்த்தா அவங்க கேட்கறத அளவுக்கு யாரும் அங்க மியூசிக்க போகுது. நிறுத்துடா. நான் வந்தேன்னா அந்த கீபோர்டெல்லாம் வச்சு போட்டுருவேன். நான் யார் தெரியல மொரடன். இந்த ஃபாதருக்கு எங்கெல்லாம் பணம் வந்து தெரியுமா? அமெரிக்கா அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட இருந்தோம், பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கான் கிட்ட இருந்தோம், ஏன் நம்ம பாரத நம்பர் 1 பணக்காரன் அனில் அம்பானி கிட்ட இருந்தோம், முகேஷ் அம்பானி கிட்ட இருந்தோம். பணமா கொட்டுதான் பாக்கெட்ல கொட்டுது. ஆனா அவர் கணக்கம் காட்டுறது இல்ல, ஏழைகளுக்கும் கொடுக்கறது இல்ல, பங்கில் வளர்ச்சிக்கும் பயன்படுத்தாத. தான் சாப்பிட்டு தான் சொந்தங்களையும் சாப்பிட வச்சு அவரு கையாள நிறைய பண்ணிட்டார். அதனால அவருக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கணும். இதுதான் குற்றச்சாட்டு. குற்றச்சாட்டுதான் இப்படி இருக்கும். இப்ப போற மியூசிக்க சூசா பயந்து போய் உட்காந்து 40 வருஷம் சர்வீஸ் ஒன்றுமே இல்லாம போச்சு. நேற்று முடிஞ்ச காலானுங்க சாமியார் என்ன பேச்சு பேசுது விட வேணாடா வேணாடா நல்லதில்லடா சாமியார் விளாடுறாடே வேணாடா சாமியார புறம் பேசணுங்க வீடியெல்லாம் என்ன கண் கூட பார்த்துக்கிறேன்டா. ஏய் சாமி ஏசு சாமிடா ஊழிய செய்ய வந்துக்கிறாங்கடா, வாழ விடுங்கடா. டே வாழ டேய் டேய் வேணாங்கடா. ஏமா ஏமா எனக்கு கன்செஷனா வேணாமா? சூட்கேஸ் ஏதோ ஃபாதர் கிட்ட சூட்கேஸ் வாங்கிக்கிறான்னு நினைக்கிறேன். ஆப்பு ஆப்பு இந்த ஃபாதர் எப்போ பார்த்தாலும் லேட்டா வரப்பா. இந்த ஃபாதர் எவ்வளவு பதவி இவரே கையில வச்சிருக்கிறாருப்பா. ஃபாதருக்கு நிறைய அரசியல் இருக்கு. வர பணத்தெல்லாம் கொள்ளடிச்சிடுறாரு, பாக்கெட்ல போட்டுக்கிறாரு, ஏழைகளுக்கு ஏதோ சொல்றாங்க பண்ண பணம் வந்து ஃபாதர் ரொம்ப மோசம், ரொம்ப மோசம். ரஃபேல் ஊழல் பணம் கூட வந்து கேள்விப்பட்டிருக்கேன். அரசியல் அரசியல் போட்டுக்கிறேன். அந்த எஸ்ன்னு 2 எஸ் இருக்கிறாங்க, அவங்க பணம்லாம் கூட அவங்க ஆண்டவரே, இந்த குருத்துவத்தை நான் தேர்வு செய்து என் தாயின் கருவில் இருக்கும்போது நீங்க தான் இந்த குருத்துவத்தை தேர்வு செஞ்சு, ஆனா இந்த வீண் வழிகளும் தேவையில்லாத வசதிகளும் வந்து சேரும் நான் நினைச்சு பார்க்கவே இல்லைப்பா. இந்த குருத்துவம் எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும் ஆண்டவரே.
என் தாயும் தந்தையோ இப்போ என் கூட இல்லை. என் தாயும் தந்தையுமான உங்கள்கிட்ட தான் ஆண்டவரே நான் சொல்லுவேன். இந்த வீட்டுகளும் இந்த தேவையில்லாத வீண் பேச்சு தாங்கக்கூடிய சக்தி எனக்கு தான். நீங்க தான்பா எனக்கு வாழ்வு, நீங்க தான் எனக்கு சத்தியம். இந்த துன்பகரமான நிலையில என்னை காப்பாத்துங்கப்பா. என் கூட இருக்க ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவரே என்னோட பலன். கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே, கலங்காதே. கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் அஞ்சாதே, கலங்காதே. என்னப்பா பீட்டர், எப்படி இருக்க? ரொம்ப நாளாச்சு உன்னை பார்த்து. நல்லா இருக்குக்கா. இப்ப என்ன பண்ற? படிக்கிறியா? வேலைக்கு போறியா? நான் எதுக்குக்கா வேலைக்கு போகணும்? ஃபாதர் எனக்கு படிக்க வைக்கிறாரு. நான் இப்போ எம்பிபிஎஸ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன். என்னது எம்பிபிஎஸ்ஸா? டாக்டரா? உன் ஃபேமிலி சாதாரணமான ஃபேமிலி. எம்பிபிஎஸ்லாம் படிக்கணும்னா ரொம்ப செலவாகுமே. நீங்க எப்படி சமாளிக்கிறீங்க? அக்கா, இவங்க மட்டும் இல்ல, நம்ம பங்குல இருக்கிற 6-7 பேருக்கு நம்ம பங்கு தந்தை தான் பண உதவி பண்ணி 4 பேரை டாக்டரும் 4 பேரை இன்ஜினியரிங்கோ படிக்க வைக்கிறாரு. அது மட்டும் இல்ல, நம்ம ஸ்கூல்ல இருக்கிற ஏழை பிள்ளைகளுக்கு கன்செஷனும் கொடுக்கறாரு. இது தெரியாதா உங்களுக்கு? தெரியாதே. அப்ப நான் தான் நம்ம ஃபாதரை பத்தி தப்பா புரிஞ்சுட்டேனா? உண்மையிலே கன்செஷன்ன்றது ஏழை மாணவர்களுக்கு தான் போய் சேரணும். நம்மள மாதிரி வசதி படிச்சவங்க போய் அவரை கேட்டு தொல்லை பண்ணக்கூடாது. எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன் நானு. முதல்ல போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். தலைவா, தலைவா, கவுத்துட்டாங்க தலைவா, கவுத்துட்டாங்க தலைவா. கவுத்துட்டாங்களா? என்னப்பா சொல்ற நீ? ஆமா தலைவா, இந்த மக்கள்லாம் காசு வாங்கிட்டு ஓட்டு போடாம நம்மள கவுத்துட்டாங்க தலைவா. என்னப்பா சொல்ற நீ? ஆமா தலைவா, கவுத்துட்டுமா? ஆமா தலைவா. எத்தனை ஓட்டுமா? 4 ஓட்டு தலைவா. 4 ஓட்டுல ஜெயிச்சிட்டுமா? இல்ல தலைவா, மொத்தமே 4 ஓட்டு தான் தலைவா. ஆமா சொல்றீங்க. ஆமா தலைவா. போன ஆட்சியில நன்மை பண்ண இந்த பங்கு பூர்வ பத்தியம் இந்த மக்களுக்கு போன ஆட்சியிலையும் நன்மை பண்ணல. அதனால மக்கள் எல்லாம் சேர்ந்து நமக்கு ஒரு நல்ல பாடம் கற்றுக் கொடுத்துட்டாங்க. இந்த பங்கு சாமியாரை பற்றியும் பங்கு சாமியார் ஒவ்வொருத்தரும் கிறிஸ்துவின் உடல் இருக்கு என்பதை நம்ம மறந்து அவர் மேலேயும் அநியாயமா இல்லாத போதாத பழியெல்லாம் சொல்லி குற்றச்சாட்டுலாம் சொல்லி அவருடைய குருத்துவ பணிக்கே கலங்கத்தை உருவாக்கிட்டோம். இதெல்லாம் பார்த்த ஆண்டவர் மக்கள் மூலியமா நம்மளுக்கு சரியான தண்டனை கொடுத்துட்டாரு, தோல்வி மூலியமா. அதனால இனிமேலாவது நல்ல மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய தூய்மையான அரசியல் வாழ்வையும் பங்கு குருக்கள்லாம் எந்த களங்கமும் இல்லாத அவருடன் உடனிருந்து பங்கின் வளர்ச்சிக்கு பாடுபடவும் நல்ல ஒரு சூழ்நிலையை மக்கள் கற்றுக் கொடுத்துட்டாங்க.
இதுக்காக நம்ம மனமாற்றம் பெற்று மனவருந்து இந்த ஃபாதர் போய் நல்ல ஒரு மன்னிப்பு கேட்டுக்கணும். போலாம் தலைவா. சாமி வாங்க வாங்க. என்ன எல்லாம் ஒண்ணா வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? அதனால நம்ம அரசியல் எதுவும் ஆட்சியில் எதுவும் செய்யல போது. அதுவும் இல்லாத உங்களுக்கு எதிர்ப்பா நிறைய இல்லாத பொல்லாத பழிப்பாங்களை சொல்லி உங்களுக்கும் அவப்பெயரை ஏற்படுத்திட்ட போது. அதனால மனம் அறிஞ்சு ஆண்டவரும் உங்களாலும் மன்னிப்பு கட்டுகிற போது என்னை மன்னிச்சிருப்பாது. ஆமா ஃபாதர், நான் கூட உங்களை கன்செஷன் கேட்டு ரொம்ப தொல்லை பண்ணிட்டேன். என்னையும் மன்னிச்சிடுங்க ஃபாதர். என்ன கூட மன்னிச்சுங்க ஃபாதர். உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்ற சாமி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு கவலைப்படாதீங்க. நான் உங்களெல்லாம் அப்பவே மன்னிச்சிட்டேனே, அது தெரியாதா உங்களுக்கு? அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க, சரியா? ஏமா 7 வருஷம் ஆயிடுச்சுமா. நான் அடுத்த பங்குக்கு பணி செய்ய போக வேணாமா? அதுக்குள்ள 7 வருஷம் ஆயிடுச்சு ஃபாதர். ஆமாமா. சாமி இந்த பணம் எடுத்துட்டு போயிருக்கீங்களா சாமி? இப்படி ஒருத்தரை பத்தி ஒருத்தர் குறை சொல்லியே தான் 7 வருஷம் இல்லை 70 வருஷம் ஆனாலும் தெரியவே தெரியாது. புறம் பேசியே வாழ்ந்துட்டு இருந்தோம்னா நம்முடைய வாழ்நாள் எப்படி போகுன்றதே தெரியாத போயிடும். இவரு அரசியல் மோகத்துல ஜனங்களையும் ஏமாத்திட்டு தன்னையும் ஏமாத்திட்டு பங்கையும் ஏமாத்த வந்தாரு. அவரோட நிலைமைய பாத்தீங்களா? இவங்க பணத்தாசை பிடிச்சி பணம் பணத்துக்கு பின்னாடியே சுத்திட்டு இருந்தாங்க. தன்னுடைய பிள்ளைகளுக்கே அது செலவு பண்ணாம பங்குலேருந்து பணத்தை எதிர்பார்க்குறாங்க. இப்படி பணத்தாசையில் இருந்தா இவங்களோட நிலைமை என்னாச்சு? நீங்க பதவி ஆசை, இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆசையில பிரிஞ்சு தான் போயிட்டு இருக்கீங்க. ஆனா உங்களுக்குலாம் ஒண்ணு சொல்லணுமா? சுசா சாமி இவனை பைத்தியம்ன்றீங்க. உண்மையாலுமே இவன் பைத்தியம் இல்லை. பங்குலையே 40 வருஷமா இருந்துகிட்டு பங்கையும் பார்த்துக்கிட்டு ஃபாதருக்கும் துணையா இருந்தார். பங்கு பணியில இணைஞ்சு செயல்பட்டார். ஆனா இவரை விட நீங்க தான் முட்டாள்களா இருந்தீங்க. சூசர், நீ உண்மையாலுமே புத்திசாலி தான், சரியா? சாமி இததான் 40 வருஷமா சொல்லிக்கிறேன் சாமி. ஒருத்தர் கூட என்ன ஞாபகம் இல்லை சாமி. அதை உக்காந்துக்கிட்டு வேலை போட கேட்டீங்கன்னா நான் பண்ணேன் இல்லை சாமி. செல்ல நாம அதான தட்டி கேட்டா சொல்றேங்க சாமி. சர்ச்சில் உக்காந்துக்கிட்டு டூயல் பாடாத சொல்றேன் சாமி. வீட்டுல புருஷ மச்ச தந்திய சமாதானம் சொல்லலாம் இப்படி சொல்றாங்க சாமி. அது செய்யாம இல்லை சார். என்ன சாமி 40 வருஷம் ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட். ஆனா யாரும் ஒத்துக்கல சாமி. ஆனா என் பேரை நான் மறந்துட்டேன். என் பேர் யார்கிட்ட கேட்டா இன்னைக்கு அது என்ன சூசா சொல்லிச்சு. உன்னை யாரும் பைத்தியம் சொல்ல மாட்டாங்க. நீ மட்டும்தான் புத்திசாலி சூசர், புத்திசாலி. ஆமா ஃபாதர், இது எனக்கு முன்னாடியே தெரியும். உங்களுக்கு தெரியாத மாமா நம்புறேன். ஏன்பா இவ்வளவு சீரியஸான டைம் இந்த காமெடி தேவையாப்பா உனக்கு? சரி, இனிமேல்
சொல்லிட்டு வர மாதிரியாவது நல்லா பார்த்துக்கோங்க. பங்கு பணியில் அவரோட இணைஞ்சு செயல்படுங்க. எல்லாருக்கும் நன்றி. போயிட்டு வரேன். சரிங்களா? எல்லாருக்கும் நன்றி. ஃபாதர் வர ஃபாதர் தான் மாதா நம்பர் தெரியுமா? சுத்தமா நீ திருந்தவே மாட்டியா? நீங்க தான் எனக்கு கொடுக்கல, நானாவது உங்களை கொஞ்சம் குடிக்கிறீங்களா? சுத்தமா போயிட்டு வா. நல்லா குடிக்காத இனிமேல். நன்றி. ஒரிஜினல் சாமி. சாமிக்கே மைக் போயிடுச்சு. அன்பு சகோதரர்களே சகோதரிகளே, நேரம் கடந்தாலும் நீங்கள் இந்த நாடகத்திற்கு மதிப்பு கொடுத்து இந்த நாடகத்தில் நீங்கள் கேட்ட அனைத்து நிகழ்வுகளும் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். ஆக இயேசு கிறிஸ்து இயேசு சாமி யார் என்கின்ற தலைப்பின் கீழே அன்றைக்கு இப்படிப்பட்ட சதி கூட்டங்கள் தான் இயேசு கிறிஸ்துவை மாட்டிட்டாங்க. அங்கே நம்முடைய வாழ்க்கையில் நாம் யாரையும் இது போல் சதி செஞ்சு, குறிப்பாக நமக்கு பணிபுரிகின்ற குருவாக இருக்கலாம், கன்னியர்களாக இருக்கலாம், பொதுநல தொண்டர்களாக இருக்கலாம், நம்முடைய நலம் விரும்பிகளாக இருக்கலாம், அவங்களுக்கு யாருக்குமே நம்ம நிச்சயமாக நன்றி சொல்லக்கூடியவர்களாக இருக்கு. நம்மை திருத்துகின்ற பொழுது, நம்மை கண்டிக்கின்ற பொழுது நாம் நன்றி சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இத்தகைய ஒரு நல்ல ஒரு செய்தியை நம்முடைய டைரக்டர் பேராசிரியர் ஜார்ஜ் அவர்கள் குறைந்த காலத்திலே மிக திறம்பட சிந்தித்து நமக்கு வழங்கியிருக்கின்றார்கள். ஆகவே இந்த கலைஞர் பெருமக்களுக்கும் இதை எல்லாமே இவர்தான், கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், ஒவ்வொருத்தருக்கும் வாய்ஸ் கொடுக்கறது எல்லாமே இவர்தான். பெரிய பணி, பேராசிரியர் பணி இருந்தாலும் பெங்களூரில் பணி செய்கின்றார். இருந்தாலும் இந்த பங்குக்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷன் ஒன்று இருக்கணும். ஆகவே கலை வழியாக இந்த இறைமொழியை நமக்கு அளித்த நம்முடைய அன்பு சகோதரர் பேராசிரியர் ஜார்ஜ் அவர்களுக்கு இந்த பொன்னாடை போட்டு நம்முடைய பாராட்டுதலின் நன்றியை நாம் தெரிவிப்போம். அனைத்து கலைஞர்களும் நிறைய இழுபறிகள் தெரியும். இந்த கட்சிகளுக்குடைய தேர்தல் மற்றும் எக்ஸாம், இப்படி பல இழுபறிகள் இருந்தாலும் இவர்கள் நல்ல முறையில் அந்த பாத்திரத்தை ஏற்று அந்த பாத்திரமாகவே நடித்தார்கள். அதனால் நம்ம குடிகாரர் எப்போது உதய எப்போ சூப்பராக நடிச்சிடுவார். அதே போன்று நம்முடைய ஃபெலிக்ஸ் மற்றும் நம்முடைய ஃபாதர் அவர்கள் ஆட்சி மேடை ஏறினாவே போதும். எப்படி வடிவேல் இல்லையா, வடிவேலு அப்படி நின்னா போதும், உடம்பு முழுசா அவருக்கு ஆக்டிங் தான். அதுபோல ஆட்சி அவர்கள் நல்ல முறையில் செய்தார்கள். ரூபன் உண்மையிலே எம்எல்ஏ மாதிரி தான் இருக்கிறாரு. ஆரோக்கிய ஷகிலா மிக சிறப்பாக நடித்தார்கள். உதயா, சாந்தி, ஷாலினி, டாக்டர் சொன்ன உடனே அவங்க அப்பா தலையில் அடிச்சுக்கிறாரு, எம்பிபிஎஸ் 4th இயர்னு சொல்லிட்டு. ஒரு வேளை வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அசிஸ்டன்ட் டைரக்டர் பாபு ராயப்பன் இவர்களுக்கு நாம் எல்லோரும் பலமான கைத்தட்டி நம்முடைய நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவிப்போம். ஒலி அமைத்த அன்பு சகோதரர்களுக்கு, மியூசிக் அளித்த ரோஹித் அவர்களுக்கு மற்றும் பல நிலைகளிலே உதவி செய்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் கைத்தட்டி நாம் நன்றியை தெரிவிப்போம். அனைத்திற்கும் மேலாக இந்த ட்ராமாவை போடணும்னு சொல்லிட்டு ஃபாதர்கிட்ட சொன்னோன்னே உடனே போடுங்க அப்படின்னு சொன்னார். ஒரு பங்கு தந்தையோட உதவி இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்களை செய்ய முடியாது. பங்கு தந்தைக்கும் உதவி பங்குக்கும் ஒரு மிகத்த கரவொலி கொடுத்துருங்க. மிக்க நன்றி. மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் அனைத்திற்கும் என்னுடைய நன்றி. காட் பிளஸ் யூ. குட் நைட்.